தலை. Hey guys, welcome back to my YouTube channel Do or Die Bike Rider. நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 வெனஸ்டே. இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது ரைட்லாம் கிடையாது. பாருங்கள், நான் க்ளவுஸ் இது ஜாக்கெட் எதுவுமே போடல. இது ரைடு. நாளைக்கு, அதாவது நவம்பர் 12 தேர்ஸ்டே, ஒரு பிக்கஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்டிக்கு தாங்க. ஃபஸ்ட்டு பர்த்டே ஆன் ஒய்டி. வேறு லெவலில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வண்டியில் வந்து சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம், எந்த கம்ப்ளைண்ட்டும் கூட வண்டியில் அப்படிங்கிறதுனால வண்டியை ரெடி பண்ண போயிட்டுருக்கேன். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, chaine ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சிங்க. எவ்வளோ கிலோமீட்டர்னா 15,624 கிலோமீட்டர். chaine ஸ்ப்ராக்கெட் காலி. என்னாலேயே தான் காலி ஆச்சு. தெரியாமல் ஒரு chaine lube வாங்கி போட்டு, அதனால் டஸ்ட்டு மண் எல்லாமே வந்து அதில் செயினில் உட்காந்து செயின் காலியாகிடுச்சு. அந்த பிராண்டு நான் சொல்ல விரும்பலை, கேவலமான பிராண்டு அது. நான் அதை சொல்ல விரும்பலை நான். அதனால் என்னோடய chaine ஸ்ப்ராக்கெட்டு சுத்தமாக போயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 2 days முன்னாடி ஏர் ஃபில்ட்ரு மாற்றினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த செயின் நாய்ஸ் ஓவராக வந்துட்டுருக்கு. அதனால் சரி, ஃபஸ்ட்டு பார்ட்டி அதுவுமா எந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு chaine ஸ்ப்ராக்கெட் மாதிரியே போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னா, Bcoz அம்மா பட்டேல் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இன்றைக்கி மார்னிங் கொண்டு வந்துட்டுனா கூட 1 day ஆயிரும் ப்ரோ, அப்படி இப்படி சொல்லிட்டுருந்தாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு நாளைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஆகணும், எனக்கு இன்றைக்கே வண்டி ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். அதனால் அவங்க 9:30க்கே வர சொன்னாங்க. 10 பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா 10:40 ஆயிடுச்சு. பஜாஜில் இதுதாங்க ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஒரு 50,000 to 20,000 கிலோமீட்டர் ஓட்டினேன். உங்களுக்கு அந்த chaine ஸ்ப்ராக்கெட் எப்படி தான் தேயுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண விஷயமா எல்லாருமே வந்து அந்த சொல்கிறாங்க. பஜாஜில் ஒரே கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கிலோமீட்டர், அதாவது 15 to 20K கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா chaine ஸ்ப்ராக்கெட் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன தான் வண்டி நார்மலாக ஓட்டினா கூட அந்த கம்ப்ளைண்ட் வரதான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா பேர். எனக்கும் அது இப்போது பொருந்தது. தலை இப்போ வந்து 2 பைக்கில் போயிட்டுருக்கோம். என் தம்பி கூட வந்துட்டுருக்கான், என் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இப்போ நான் வண்டி கொண்டு போய் சர்வீஸ் விட்டுட்டுனா திரும்ப என் வண்டி எடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்னொரு வண்டி வர சொல்லியிருக்கான். அவன் பின்னாடி அவன் ஸ்லோவாக வந்துட்டுருக்கான். ஏன்னா வண்டி சர்வீஸ் விட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, வண்டி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து கிளம்பிடுவேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது, பைக் கொஞ்சம் அக்சசரிஸு, பட் ப்ளஸ் தீபாவளிக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் வண்டி விட்டுட்டுனா பண்ண முடியாது, வாங்க முடியாது, பண்ண முடியாது. எல்லாம் கொலாப்ஸ் வளருது, கொலாப்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். அவன் வாடான்னா, அவன் சீக்கிரமாக வாடானா அவன் பொறுமையாக வந்துட்டுருக்கான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால் ஃப்யூச்சரில், அதாவது ஆஃப்டர் தீபாவளி ஒரு பிக்கஸ்ட்டு சீரியஸ் வீடியோ வரப்போகுது. ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ, ஒரு 7 days ரைடு, வேறு லெவலில் வெறித்தனமாக வரப்போகுது. அதனால் ஸ்டே டியூன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை. ஓகே, ஷோரூம் வந்தாச்சு. தம்பிங்களா, இப்போ வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் சொன்னேன் இல்லைங்களா, 74 டச் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இவர்கிட்ட சொன்னேன், சர்வீஸ் பர்சன்ட்டை. அவர் வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் எம்டி ரோடு எதுவும் காலியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ரோட்டில் வந்து அவர் பின்னாடி உட்கார வச்சு அந்த வைப்ரேஷன் அவர் ஃபீல் பண்ண வச்சா தான் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதுன்னு தெரியும். அதனால தான் போயிட்டுருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ டெஸ்டிங் பிளேஸ் வந்துட்டோம். ரூட்டு பாருங்களா, அப்படியே பார்த்துக்கோங்க ப்ரோ.
இந்த வைப்ரேஷன் தெரியுது, அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுதான். அந்த 74 பாருங்க. இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணாதான் அது தெரியுது. ஓகே போகலாம். ஓகே, இப்போ அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணால் தான் அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது புரியும். அது அவர் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். பில்லியன் இப்போ ரைடர் ஆஸ் அ பில்லியன். இந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. தட் இஸ் ஓகே கைஸ். எல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. வண்டியும் பார்த்தீங்கன்னா புதுசாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணது மணி. நீங்கள் ஒருத்தர் வந்து இன்டர்னல் சர்வீஸில் இருக்கார், அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். மார்னிங்லேருந்து ரொம்ப சிரமப்பட்டோம். அவர் வந்து ஸ்பேர்ஸ் வேறு சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு ஸ்பேர்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு. வண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா ப்ரோ, நம்ம ப்ரோ தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தது இவர் தான். ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? ப்ரோ அலாவுதீன். அலாவுதீன் இவர் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லா ஸ்பேர்ஸும் கழட்டி செக் பண்ணி அவரே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ப்ரோ என்னென்ன ஸ்பேர் மட்டும் மாற்றினீங்க சொல்லுங்கள். ப்ரோ அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டி விட்டுல ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணது. ஓகே. வாட்டர் வாஷ் பண்ணி மேலே எடுத்து செயின் ஸ்ப்ரேட்லாம் கழட்டி டிஸ்பேடு ஃப்ளக் ஏர் ஃபில்டர்லாம் கழட்டி க்ளீன் பண்ணுது. ஓகே. உங்களுக்கு செயின் ஸ்ப்ரேட் மாற்றிருக்குது, செயின் ஸ்ப்ரே பண்ணிருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஃபோர்க் இருக்குது, நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தது. ஃப்ரண்ட் டிஸ்பிளே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நான் ஃபஸ்ட்டு நான் விடும்போது எப்படி இருந்துச்சோ அதோட டபுள் மடங்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு. நான் ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்து நான் மார்னிங் வந்து சர்வீஸ் விடும்போது எப்படி இருந்துச்சோ அதோட டபுள் மடங்கில் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவல் ஸ்பேஸை வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணி என்ன ப்ராப்ளம்ங்கிறத கரெக்டாக என்ஷூர் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் சப்போர்ட்டு அதாவது நீங்கள் நம்பி விட்டீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ நல்லா தான் பண்ணி தருவோம். ஓகே. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்து கேட்கலாம். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. ஸோ ஓகே தட்ஸ் இட். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரிங் சீரீஸ் கண்டிப்பாக வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சீரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் வரும். தட்ஸ் இட். பை.